பறவர்கள், அயோத்தி பறவர்கள் ராமருடன் போர் செய்ய இங்கே வந்தார்கள்னு தெளிவாக சொல்லுது. இங்கே நிறைய பேருக்கு ராமாயணமும் மகாபாரதமும் ஏதோ கதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நம்ம இந்தியாவில் இந்த இது தொல்லியல் அறிஞர்கள் தேடினவங்களுக்கு இதுவரை அதற்கான சான்றுகள் கிடைக்கல. அவங்க தோண்டி தோண்டி பார்க்குறாங்க, என்னென்னமோ கிடைக்குது. ஆனால் ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் சான்றுகளே கிடைக்கல. அடே, நீ தோண்டவே வேண்டாம். ராமாயணத்திற்கு சொந்தக்கான அயோத்தி பறவனும் மகாபாரதத்திற்கு சொந்தமான அஸ்தினாபுர பறவனும் ஒரே இடத்தில் இன்று கடலோடியாக வாழ்கிறான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கே இருக்கிறவனுக்கு தான். இந்த கடலோடியா இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற பறவன் தான் அயோத்தி பறவனும் அஸ்தினாபுரவனும் ஆவான். இவனோட வரலாறு தான் மகாபாரதம், இவனோட வரலாறு தான் ராமாயணம். இதற்கான பல நூறு சான்றுகள் இருக்கிறது. ஒரு சான்று ரெண்டு சான்றுலாம் இல்லை, பல நூறு சான்றுகள் இருக்கிறது. அதையெல்லாம் நான் கொடுக்கிறேன். பறவர்கள், அயோத்தி பறவர்கள் ராமருடன் போர் செய்ய